ஸோ இன்றைக்கும் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக டீடாக்ஸ் சூரணம் எப்படி செய்கிறது, இந்த டீடாக்ஸ் சூரணம் வந்து யாரெல்லாம் வந்து எடுத்துக்கணும், யாருக்கெல்லாம் வந்து இந்த டீடாக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். முதல் விஷயம், டீடாக்ஸ் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் தேவை? ஸோ இந்த சில அறிகுறிகள் வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டீடாக்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே நான் டாய்லெட் போயிடுறேன் டாக்டர், ஸோ எனக்கு டீடாக்ஸ் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து என்னென்னலாம் உடல்ல உபாதைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக டீடாக்ஸ் தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த 12 சிம்டம்ஸும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டீடாக்ஸ் தேவை. முதல் விஷயம், ஸ்கின்ல உண்டாகக்கூடிய அலர்ஜி. ஏதாவது வந்து ஒரு உணவுப் பொருள் சாப்பிடும் பொழுதோ, இல்ல வந்து சில தூசு இருக்கக்கூடிய இடத்துல போகும் பொழுதோ, உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ஒரு அலர்ஜி உண்டாகிறது. அடிக்கடி காலையில எழுந்த உடனே தும்மல் வந்து உண்டாகிறது. ஃப்ரீக்வென்ட்டா வந்து ஸ்கின்ல வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து உண்டாகிறது. சாதாரண ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப நாளா உங்களுடைய ஸ்கின்ல வந்து இருக்கிறது. ஸோ இந்த மாரி ஒரு நிலை இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு டீடாக்ஸ் தேவை. அடுத்து